நோ சொல். எத்தனை விஷயத்திற்கு நீ நோ சொல்கிறாயோ, எத்தனை அடிமைத்தனங்களுக்கு நீ நோ சொல்கிறாயோ, நாளை உன் சமுதாயம் அதற்கான கனி உண்ணும் என்பதற்காக 4 நாட்களுக்கு முன்னால் 1988 செலினா ஜோன்ஸ் என்கின்ற ஒரு பெண் வழக்கு ஒண்ணு போடுற உயர் நீதிமன்றத்தில். 2024 பிப்ரவரி மாசத்துல தீர்ப்பு வந்திருக்கு. எத்தனை வருஷம்? 36 வருஷம். 36 இயர்ஸ். 3 தலைமுறை. அந்த பெண் 3 தலைமுறை காத்திருக்கிறார். என்ன கேஸ் தெரியுமா? அவ ஒரு நர்ஸ், டிஃபென்ஸ்ல போய் ஜாயின் பண்ணிருக்கா. ஜாயின் பண்ண 3 மாசத்துல கல்யாணம் நடந்திருக்கு. கல்யாண பத்திரிகையை பிரிகேடியர் கிட்ட கொடுத்தா. பத்திரிகையை வாங்கி வச்சுட்டு போயிட்டு வாமான்னு சொன்னவர் பின்னாலேயே டெர்மினேஷன் லெட்டர் அனுப்பிச்சிட்டார். நர்ஸா இருக்கிறவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா ராணுவத்துல இடம் கிடையாது. போட்டா வழக்கு 36 வருஷம் நடந்துச்சு. உயர் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லி இருக்கு தெரியுமா? ஒரு பெண்ணிற்கான வேலைக்கும் அவள் திருமணத்திற்கும் தொடர்பு கிடையாது. அந்த டிஃபென்ஸ் இந்த பெண்ணுக்கு 60 லட்சம் ரூபாயை ஒரே பேமெண்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. நான் பெருமைப்படவா துக்கப்படவா? ஒரு குடிமகளா பெருமைப்படுறேன், ஒரு பெண்ணா துக்கப்படுறேன். அவ 36 வருஷம் போச்சு இல்ல? அவ அதுல இருந்து ஒரு சிங்கிள் டீ குடிக்க முடியுமா? இப்போ எல்லாம் பேரம் பேத்திங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. அவ முதிய நிலையில் இருப்பாள். இப்போ 88 வயசுல 1988 20 வயசுல இருந்தவ இப்ப என்ன வயதில் இருப்பாள்? அவளுக்கான வயது போனது. ஆனால் நீதிக்காக அந்த செலினா ஜோன்ஸ் போராடினால இந்த இடத்தில் பர்வீன் சுல்தானா அவளுக்கு ஒரு சல்யூட் கொடுக்கிறேன். நான் ஐ சல்யூட். போராடி பெறுங்கள். நம்முடைய உரிமை என்பது போராட்டத்தில் தான் வந்தது. நான் இப்படி